இது என்னென்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கிறத விட ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் அதை நான் ஒரு ஹாஸ்டலில் இருந்துட்டு 15 kg லாஸ் பண்ணேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் எப்படி இந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணால் நான் எதுக்கு செலவு பண்ணேன்னு சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதுலேருந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸ் மூலிமா நீங்கள் உங்கள் டயட்டுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். சும்மா இருக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் போன இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை 3 மாதத்துக்கு பிளான் பண்ணி பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ்க்குன்னு சில செலவு பண்ணேன். ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க நெசசரி அண்ட் அன்னெசரி ஃபேட்ஸுமே போகும். ஸோ அதனால எனர்ஜி லெவல் கொஞ்சம் டவுன் ஆகும். அதுக்காக ஃபிஷ் ஆயில், மல்டி விட்டமின், அப்புறம் கிரியேட்டின் சப்ளிமெண்ட்லாம் வாங்கியிருந்தேன். அது கிட்டத்தட்ட 1500 rupees வந்தது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், எல்லாருக்கும் இந்த செலவு இருக்காது. அண்ட் ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது மசில் லாஸும் ஆகும். அந்த மசில் லாஸ் ஆகாமல் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் நல்லாவே எடுக்கணும். அந்த ப்ரோட்டீன் இன்டேக்கை நம்ம டெய்லி பேசிஸில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நான் வே ப்ரோட்டீன் பவுடர் வாங்கியிருந்தேன். அந்த வே ப்ரோட்டீன் பவுடர் 2000 rupees ஆச்சு. ஒரு நல்ல பிராண்ட் வாங்கணும்னா கண்டிப்பாக 2000 rupees ஆகும். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் ஒரு 3500 rupees பண்ணியிருந்தேன். நான் டெய்லி பேசிஸில் எதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நான் ஒரு பிஜியில் தங்கியிருந்தேன். ஸோ டெய்லி நான் 10 பாயில்டு எக்ஸ் எடுத்தேன். அந்த 10 பாயில்டு எக்ஸ்க்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50-60 rupees ஆச்சு. அண்ட் நான் டெய்லியும் சிக்கன் வந்து ஒரு 250 grams-லேருந்து 300 grams எடுத்துப்பேன். டெய்லியும் எடுத்தெல்லாம் குக் பண்ண முடியாது. அதனால தந்தூரி தான் மோஸ்ட்டாக வாங்கினேன். தந்தூரி வந்து 110-150 rupees வரைக்குமே இருந்தது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடையில் எடுக்கிற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ ஒவ்வொரு நாள் லீவ் விட்டு போயிட்டாங்க. அதனால மாற்றி வாங்குற மாதிரி இருந்தது. ஆவரேஜாக ஒரு 120 rupees நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170-200 rupees செலவாச்சு. வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. நான் வீக்லி எதுக்கு செலவு பண்ணுவேன்னா, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வீக்லி செலவு பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி யோகர்ட், ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் வாங்குவேன். வீக்கெண்ட்ஸில் ப்ரோக்கோலி வாங்குவேன். ஸோ இது எவ்வளோ ஆவரேஜாக செலவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸுக்கு அரௌண்ட் 200-250 rupees வீக்லி ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு அரௌண்ட் 100-150 செலவு பண்ணுவேன். இது அரௌண்ட் 400 rupees ஆச்சு. ஸோ இதையும் நம்மளோட பட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டில் நான் டெய்லி செலவு பண்ணதை அப்பப்போ நோட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு கணக்கு இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது இப்போ நல்லாவே யூஸ் ஆகுது. அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா செலவுன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் திங்ஸ் என்னன்னா, நம்ம ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கும், இல்லை சிக்கன், எக்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்னா ஹீட் வந்து பாடியில் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் மேனேஜ் பண்ணுறதுக்கு இளநீர், சுகர் கேன் ஜூஸ், இந்த சப்ஜா சீட்ஸ், அந்த மாதிரி சியா சீட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு 1 week ஆவரேஜாக ஒரு 200-300 ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு ஒரு வீக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு விஷயம், டெய்லி பேசிஸில் 200 தான் செலவாகணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. நான் 200 என்னோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். டெய்லியெலாம் சிக்கன் சாப்பிட முடியாது. ஒரு வீக்குக்கு 3 to 4 times சிக்கன் சாப்பிடுவேன். 2 days சோயா சாப்பிடுவேன், 1 day ஃபிஷ் சாப்பிடுவேன். இந்த மாதிரி மாற்றி சாப்பிடுவேன். இல்லாட்டி டயட்டே வெறுத்து போயிடும். ஸோ என்னோட ஆவரேஜாக ஒரு வீக்குக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1500-லேருந்து ஒரு 2000 ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ அது மந்த்லிக்குன்னு பார்த்தீங்கன்னா 8000 கண்டிப்பாக ஆகும்னா கிடையாது. ஸோ என்னோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ்க்கு 1500, ப்ரோட்டீனுக்கு 2000, எக்ஸுக்கு ஒரு மந்த்துக்கு 1000 ஆச்சு, சிக்கனுக்கு ஒரு மந்த்துக்கு 2000 rupees ஆச்சு, அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு ஒரு மந்த்துக்கு 400-500 rupees ஆச்சு, வெஜிடபிள்ஸுக்குமே 500 rupees ஆச்சு. அண்ட் அதர் செலவுகள், ஹீட் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300-500 ஆச்சு. ஒரு மந்த்துக்கு நான் பண்ண செலவு பார்த்தீங்கன்னா 6600 வருது. ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆவரேஜாக ஒரு டயட் செட் பண்ணுறதுக்கு 5000 ஆகும். நீங்கள் மசில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் மசில் கெயின்லாம் பண்ண போகிறது எனக்கு வெயிட் ஃபேட்டை மட்டும் குறைச்சா போதுனா இன்னுமே கம்மியாக தான் ஆகும். அண்ட் எல்லா மந்த்தும் எனக்கு இந்த செலவு கண்டிப்பாக ஆகும்னு சொன்னால் கிடையாது. நான் ஒரு மந்த் வாங்கின சப்ளிமெண்ட்ஸ் 2 மாதத்துக்கு வரும். ஏன்னா 60 tablets அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து 3rd monthக்குள்ளே நான் டோட்டலாக பண்ண செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு 6000 rupees-லேருந்து 7000 rupees ஆச்சு. ஸோ நான் என்னோட பட்ஜெட்டை 20,000-லேருந்து 23,000-க்குள்ளே முடிச்சிருக்கேன். 23,000 அப்படின்னு ஆச்சரியம்லாம் படாதீங்க. நான் மற்ற இதில் செலவு பண்ணுறதுலாம் ரொம்பவே கம்மி பண்ணிக்கிட்டேன். சீட் சாப்பிட்றது, எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, பர்கர், பீஸா இது மாதிரிலாம் நான் எதுவுமே அவ்வளோக்கு சாப்பிடல. ஸோ அது நான் ஒன்ஸ் சாப்பிட்டாலே 500 rupees ஆயிரும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால எனக்கு இது பெருசாகவே தெரியல. ஏன்னா பாடி பில்டர்ஸ் அவங்கெல்லாம் 1 month-க்கே 20,000-25,000 செலவாகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்ச கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்களுமே உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணி உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, Sai here.